ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் கொசு தொல்லையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கொசுனால புது புது காய்ச்சலாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் கொசுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமான ரெமடியை பண்ணாலே சரியாக போயிடும். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ரோஸ்மேரி இலையை தீ வச்சோம்னா அந்த வாசனைக்கு கொசு ஓடி போயிடுது. கொசு கடிச்ச பிறகு வர்ற வீக்கம் வலி குறையணும்னா அந்த இடத்துல ஐஸ் பேக்கை வைக்கணும். அதே மாதிரி வீட்டில் கொசு அதிகமாக இருந்தால் காஃபி பவுடரை ஒரு பாத்திரத்துலையோ அல்லது பேப்பர்லையோ வச்சு தீ வச்சோம்னா அந்த வாசனைக்கு கொசு தூரமாக போயிடுது. அதே மாதிரி மீதி உள்ள காஃபி பொடியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சா அது கொசு நிவாரணையாக வேலை செய்யுது. இதை கொசு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது உள்ளே இருக்கிற கொசு வெளியில் வந்து ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாமல் ஓடி போயிடுது. புதினா வாசனை கொசுவுக்கு பிடிக்காது. அதனால் புதினா செடியை ஒரு தொட்டியில் வச்சு வீட்டில் வச்சுக்கிட்டா அந்த வாசனைக்கு கொசு ஓடி போயிடுது. அதே மாதிரி ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் 4 இருந்து 5 கற்பூர வில்லைகளை போட்டு வச்சுக்கிடணும். வீடெல்லாம் கற்பூர வாசனை இருக்கும்போது அந்த வாசனைக்கு கொசு வெளியில் போயிடுது. அதே மாதிரி கொசு நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடுக்காக அதிகமாக வந்துடுது. அதனால் ட்ரை ஐஸ் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதனால் கொஞ்சம் ட்ரை ஐஸை ஒரு டப்பாவில் போட்டு வீட்டில் ஒரு இடத்துல வச்சிடணும். கொசு அந்த டப்பாவில் சேர்ந்ததுக்கு பிறகு அதை மூடி வச்சுட்டா கொசு தொல்லை குறையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை.